வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ஈஸியாக ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு கற்றுக் கொடுக்க போகிறேன். ஏற்கனவே ப்ளவுஸ் கட்டிங் கூட போட்டிருக்கோம். இப்போது நான் வந்து கிராஸ் பீஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்ல பக்கம் மேலே தெரிகிற மாதிரி, அடுத்த பீஸும் நல்ல பக்கம் உள்ளே தெரிகிற மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேங்க. இதே போல் நம்ம எத்தனை கிராஸ் பீஸ் வச்சுருக்கோமோ அதை ஒரு பக்கம் வந்து மேல் நோக்கி இருக்கிற மாதிரியும் ஒரு பக்கம் சைடில் வர மாதிரியும் வச்சு அப்படியே கிராஸாக ஸ்டிச் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதே போல் நான் எல்லா பீஸையும் தைச்சிட்டு அந்த கிராஸாக எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு எடுத்து விட்டுறேன். பாருங்கள், இப்போ நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து தைச்சிட்டோம். ரொம்ப பிகினஸாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு கிராஸ் பீஸ் எல்லாம் தைச்சிருங்க. இந்த மாதிரி தைச்சிட்டிங்கன்னா பக்கம் மாறாமல் கரெக்டாக தைச்சிருவீங்க. ஒரு பக்கம் உள் பக்கமும் ஒரு பக்கம் வெளிப்பக்கம் இல்லாமல் நீட்டாக கிராஸ் பீஸை வந்து ஸ்டிச் பண்ண முடியும். அடுத்ததாக ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு மடித்து தைக்கணுமோ அதுக்கு நேராக நம்ம ஒரு சிசர் கட் கொடுத்துருப்போம் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடித்து ரெண்டாவது ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. நீங்கள் பைப்பிங் வைக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு மடிப்பு, ரெண்டாவதாக 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு மடிப்பு மடித்து 2 தையல் போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் ஹெம்மிங் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சு அப்புறம் ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு மடித்து எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. தையல் வந்து நல்ல பெரிய சைஸில் வச்சு போட்டுட்டு ஹெம் பண்ணி விட்டுட்டு அப்புறமா பிரித்து விட்டுக்கலாங்க. இப்போது நம்ம ஸ்லீவும் ஜாயின் பண்ணிட்டோம். பாருங்கள், நல்லா மடித்து விட்டுட்டு இது போல் நெகத்தால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து இது வந்து இப்போ நம்ம ஹூக் பட்டி வீப்பட்டிக்கான கிளாத்து ஃப்ரண்ட் பார்ட்டு. அடுத்ததாக இப்போ நம்ம என்ன தைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் பார்ட்டை தனியாக வச்சுட்டு பேக் போர்ஷனில் நம்ம சிசர் கட் கொடுத்துருக்கோம் இல்லையா, இடுப்பு பகுதியில் மடித்து தைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, ரெண்டாவது ஒரு மடிப்பு மடித்து அந்த சிசர் கட்டுக்கு நேராக வர மாதிரி வச்சுட்டு அப்படியே தையல் போட்டு விடுங்க. நீங்கள் ரொம்ப பிகினராக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பில் ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா ரெண்டாவது தையலுக்கு போட்டு தைச்சிருங்க. தைச்சிட்டு கம்பல்சரி பிசுரை கையோட கட் பண்ணி எடுத்துருங்க. அது நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போது சரி பாதியாக பேக் பார்ட் வந்து மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஷோல்டரோட சென்டரை கனெக்ட் பண்ணி நான் வந்து டாட்டுக்கு மார்க் பண்ணி டாட் பிடிக்கிறேன். நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இல்லை டாட்டோட மெஷர்மெண்ட் வந்து அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதை வச்சும் எடுத்துக்கலாம். இல்லை ஒரு 4 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணி டாட் பிடிக்கிறதுனாலும் பிடிச்சிக்கலாங்க. உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது போல் நிறைய ப்ளவுஸ் கட்டிங், சுடிதார் கட்டிங் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக சிசர் கட் கொடுத்து இல்லையா, இப்போ மார்க் பண்ணி காட்டியிருக்கேன் இல்லையா, அந்த அளவில் நான் 2ஆக மடித்து டாட்டோட உயரம் 3 இன்ச்சுனா 3 இன்ச்சு, 3க்கும் கம்மி அப்படின்னா நமக்கு எந்த அளவு தேவையோ, உங்களோட ப்ளவுஸ்க்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டாட் கீழே பிடிச்சிருங்க. அதுக்கப்புறமா ஹூக் பட்டி வீப்பட்டி அடிப்போம் இல்லையா, அந்த இடத்த 2ஆக மடித்து அதில் வந்து 2வது டாட் பிடிச்சிக்கோங்க. 3வது டாட் வந்து இப்போ இந்த 2 டாட்டையும் பிடிச்சிட்டோம் இல்லையா, ஃபஸ்ட்டு டாட்டுக்கு நேராக அந்த ஒரு இப்படி லேசாக கிளாத்தை இழுத்திங்கன்னா அதுவே நம்ம கரெக்டாக தைச்சிருந்தோன்னா இது போல் மடித்து கொடுக்கும். அந்த இடத்துல அடிக்கிறதுனாலும் அடிக்கலாம். இல்லை நம்ம ஃபஸ்ட்டு 2 தைச்ச 2 டாட்டையும் ஒன்றா பிடிச்சி அந்த எட்ஜு எங்கே வருதோ அங்கே வந்து 3வது டாட் பிடிக்கிறதுனாலும் பிடிக்கலாம். எக்ஸாக்டாக ரெண்டுமே அந்த ஒரே இடத்துல தான் வருங்க. அதனால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஃபஸ்ட்டு டாட்டுக்கு நேராக அப்படி பார்த்தீங்கனாலே லேசாக இழுத்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் 3வது டாட் பிடிக்க வேண்டிய இடம். அதே போல் தான் நான் இப்போ இந்த ப்ளவுஸ் சைட்லேயும் ஃபஸ்ட்டு டாட்டோட அந்த சிசர் கட்டுக்கு நேராக வச்சு அப்படியே மடித்து ஃபஸ்ட்டு டாட் பிடிச்சிக்கிறேன். டாட்லாம் நல்லா டேன் பண்ணி ஸ்டிச் பண்ணி விடுங்க. சும்மா அப்படியே தையல் ஓட்டினீங்கன்னா பிரிஞ்சு வந்துடும். அதனால் ஒரு மேல் தையல் டேனிங் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தைங்க. ஃபஸ்ட்டு 2 டாட்டு பிடிச்சிட்டேன், 3வது டாட் அதே போல் தைச்சிக்கலாங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. இப்போது நம்ம கஃப் ஷேப் வந்து தைச்சிட்டோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பட்டி கிளாத்து. இப்போது இது மெயின் பக்கம் இருக்குது, அதை வந்து உள் பக்கமாக நல்லா திருப்பிக்கோங்க. நீங்கள் எந்த சைடில் ஆரம்பிக்கிறீங்களோ பாருங்கள், இப்போ நான் வந்து ஃப்ரண்ட்டில் ஆரம்பிக்கிறேன். பேக்கில் வந்து நம்ம சிசர் கட் கொடுத்துருக்கோம். இப்போ முடிகிறது வந்து பேக் சைடில் முடியும், சிசர் கட் தெரியும் பாருங்கள். இப்போது அடுத்தது வந்து நம்ம ஆரம்பிக்கும்போது எந்த சைடு முடிஞ்சிருக்கோ அதே சைடில் ஆரம்பித்து
நீங்கள் மடித்து தைச்சிட்டிங்க அப்படின்னா ரைட்டு லெஃப்ட்டு மாறாமல் பட்டி கிளாத் வந்து உங்களுக்கு கிடைச்சிருங்க. இது ஒரு குட்டி டிப்ஸு. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் அந்த வீடியோஸ் பார்க்காதவங்களுக்காக இந்த இதுலேயும் சொல்கிறேன். இது போல் எந்த சைடில் முடியுதோ அதே சைடில் வச்சு ஆரம்பிச்சிங்கன்னா பட்டி மாறாமல் இருக்கும். நம்ம மடித்து தைச்ச அளவில் இப்போ நான் மார்க் பண்ணி காட்டினேன்ல, அங்கே ஒரு கோடு போட்டேன் இல்லையா, அங்கே தைச்சாலும் சரி, இல்லை பட்டியோட ஓரத்தில் நீங்கள் தையல் போட்டிங்கனாலும் சரி, உங்களுக்கு எங்கே தையல் போடணும்னு விருப்பம் இருக்கோ அங்கே போட்டு விட்டுருங்க பட்டியில். இப்போது பட்டியும் நம்ம மடித்து தைச்சிட்டோம், மேலேயும் மேல் தையல் போட்டுட்டோம். இப்போது 2 பட்டிக்கிட்டுமே ஃப்ரண்ட் எந்த பக்கம் வருதோ அதை இப்படி இது போல் வச்சுட்டு அதுக்கப்புறமா தைக்க ஆரம்பிங்க. அப்போ வந்து உங்களுக்கு மாறாமல் இருக்கும். கரெக்டாக 1/4 இன்ச்சு விட்டுருந்தீங்கன்னா அந்த 1/4 இன்ச் அளவுலேயே தேய்ங்க. நம்ம ஃபஸ்ட்டு பிடிச்ச டாட் இருக்கு இல்லையா, அதை உள்பக்கமாக மடித்து பேக் சைடில் மடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட்டு வீப்பட்டி சைடில் வராமல் பேக் சைடில் மடித்து விடுற மாதிரி பார்த்துக்கோங்க. 2 தையல் கம்பல்சரி பட்டி ஜாயின் பண்ண கிளாத்தில் போட்டுருங்க. பாருங்கள், நல்லா நீட்டாக வந்திருக்கு. இப்போ அதே போல் தான் நம்ம இதையும் தைக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் வந்து உள்பக்கம் வந்து மேலே தெரியும், பட்டி அடியில் போயிடும். நம்ம அதே போல் 1/4 இன்ச் அளவில் தைக்கலாம். கரெக்டாக அந்த டாட் பிடிச்சிருப்போம் இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட வந்தோடனே நிறுத்தி டாட்டை பேக்கில் மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தையல் போடுங்க. இதுலேயும் நம்ம இன்னொரு தையல் போட்டு விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி டாட்டு ஹூக் டாட் தான் தைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தைச்சது வந்து கரெக்டாக ஈவனாக இருக்கா, ஹைட்டு ஃப்ரண்டில் வந்து பட்டி ஹூப்பட்டி வீப்பட்டி ஹைட்டு ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வி டாட் அடிச்சுக்கலாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க. ரொம்ப பிகினராக இருந்தீங்கன்னா கூட இந்த வீடியோவை ஒரு முறைக்கு 2 முறை பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்கள் ரொம்பவே நீட்டாக தைக்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்போது நான் ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தைச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, ரெண்டாவதாக ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் அகலமாக கிளாத் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த வி டாட்டோட அந்த கிளாத் வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். சென்டரில் ஒரு தையல் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்புறம் வி டாட் அடிச்சிங்க அப்படின்னா அந்த கிளாத் வந்து நகலாமல் இருக்கும். கீழே இருந்து பட்டிக்கும் அந்த பட்டியிலேயே 3 ஹூக் டாட் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2வது டாட்டு மேலே வந்து கழுத்தோட விளிம்பு அந்த இடத்துக்கிட்ட வர மாதிரி மொத்தம் 5 டாட் அடிச்சிருங்க. டாட்டுமே அது மாதிரி நல்லா டேனிங் பண்ணி தைச்சி விடுங்க. அப்போ தான் நம்ம ஹூக் போட்டு மாட்டையில் அது பிரியாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. கம்பல்சரி எல்லா ப்ளவுஸுக்குமே பட்டி கிளாத் இருக்கு இல்லையா, அதில் வந்து 3 ஹூக் வர மாதிரி பார்த்துக்கோங்க. 2வது டாட்டில் 4வது ஹூக்கு, கழுத்தோட விளிம்பில் 5வது ஹூக் வர மாதிரி தைச்சிட்டிங்கன்னா அந்த ஃபிட்டிங் வந்து ரொம்ப நீட்டாக நல்லாயிருக்கும். இப்போது நம்ம வந்து வி டாட்டும் அடித்து முடிக்க போகிறோம். அடுத்ததாக அப்படியே அடுத்த சைடில் ஹூக் டாட்டும் தைச்சி விட்டுடலாங்க. இப்போது நான் வி டாட் அடித்து முடிச்சிட்டேன். பிசுரையும் கையோட கட் பண்ணி எடுத்துட்டேங்க. அதுக்கப்புறம் இப்போது ஹூக் டாட்டுக்கு கிளாத்தை வந்து ஃபஸ்ட்டு அடியில் வச்சு மெயின் கிளாத்தும் அடியில் வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1/4 இன்ச் அளவுக்கு தைச்சி விடுங்க. தையல் போடும்போது இழுத்து அடிக்காதீங்க, அப்போ வந்து ஹைட்டு டிஃப்ரென்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அதனால் 2 கிளாத்தையும் அப்படியே வச்சு 1/4 இன்ச் அளவுக்கு தைச்சி கீழ்ப்பகுதியை மடித்து அடிச்சிருங்க. இப்போது நம்ம அதே போல் தான் ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, 2வது ஒரு மடிப்பு மடித்து நல்லா நீட்டாக ஒரே ஷேப்பில் இருக்க மாதிரி வச்சு உள்பக்கமாக வச்சு மேலேருந்து கீழே வரைக்கும் கொண்டு வந்து ஒரு தையல் போட்டு விட்டுருங்க. இப்போது ரொம்ப ஈஸியாக ஹூக் டாட்டு வி டாட்டும் நம்ம தைச்சிட்டோங்க. ஹைட்டு டிஃப்ரென்ஸ் வருதான்னு இப்போவும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பிசுரை கட் பண்ணி எடுத்துட்டேன். ஹைட் வந்து எனக்கு ஈக்குவலாக இருக்குது. அடுத்ததாக இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் டேப் வச்சு அளவு எடுத்துருந்தீங்கன்னா அந்த அளவு என்னவோ அந்த அளவை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நான் அளவு ப்ளவுஸ் வச்சு இடுப்பு சுற்றளவை மார்க் பண்ணிக்கிறேன். அதே போல் ஃப்ரண்ட் சைட்லேயும் ரைட்டு லெஃப்ட்டு 2 சைட்லேயுமே ஊப்பட்டி சைடில் இருக்க கிளாத்தில் அந்த அளவும், வீப்பட்டி சைடில் இருக்க கிளாத்தில் அந்த அளவும் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் நம்ம வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஜாயின் பண்ணிடலாங்க. இந்த மெத்தடை நீங்கள் தொடர்ந்து அப்படியே ஃபாலோ பண்ணி தைச்சிட்டு வாங்க. உங்களுக்கு தைக்கிற வேகமும் அதிகமாகிடும். ப்ளவுஸ் தைச்ச அந்த ஒரு டயர்டே இருக்காது. நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். எத்தனை ப்ளவுஸ்னாலும்
சூப்பராக தைச்சிருவீங்க. இப்போது 2 மெயின் பக்கமும் உள்பக்கமாக போகிற மாதிரி வச்சுட்டு வெளிப்பக்கத்தை மேலே வச்சு ப்ளவுஸை ஃபஸ்ட்டு நான் வந்து கழுத்து பகுதியிலேருந்து ஹார்ம்ஹோல் சைடு வரைக்கும் தைச்சி விடுறேங்க. எப்போவுமே அந்த மாதிரி ஜாயின் பண்ணி பழகுங்க. கழுத்து பகுதியிலேருந்து ஹார்ம்ஹோல் சைடில் தையல் போகிற மாதிரி 2 தையல் போட்டு விட்டுருங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும்போது ஹார்ம்ஹோல் சைடில் இருக்க அந்த கிளாத்தில் வெட்டி எடுத்துக்கலாம். கழுத்து பக்கம் எக்ஸ்ட்ரா இருந்து கட் பண்ணிங்கன்னா அந்த அகலம் ஆழமாக போயிடும். இப்போது நான் வந்து ஷோல்டரும் ஜாயின் பண்ணிட்டேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் வந்து கிராஸ் பீஸ் வச்சு தைக்கிறேங்க. மெயின் பக்கம் வந்து மெயின் பக்கத்துக்கு மேலே கிராஸ் பீஸ் வச்சு நான் தைச்சிட்ருக்கிறேன். 1/4 இன்ச்சு அளவுக்கு கரெக்டாக இழுத்து பிடிக்காமல் ஒரே அளவு வர மாதிரி வச்சு தைக்கிறேங்க. ஷோல்டர்கிட்டையெல்லாம் வரும்போது அந்த பிசுறு பகுதி வந்து பேக் போர்ஷனில் போகிற மாதிரி வச்சு தைச்சிருக்கோங்க. இல்லை ரொம்ப பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வர மாதிரி தைச்சிட்டிங்கன்னா ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போதும் ஃப்ரண்ட்டில் வர மாதிரி தான் நீங்கள் தைக்கணும். ஒரு பக்கம் ஃப்ரண்ட்லேயும் ஒரு பக்கம் பேக்லேயும் வர மாதிரி தைச்சிங்கன்னா அது ப்ளவுஸ் போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு தூக்கிட்டு இருக்கும். இப்போது கடைசி வரையும் நம்ம தைச்சிட்டோம். 1/4 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி அப்படியே மடித்து தையல் போட்டாச்சு. இப்போது நீங்கள் அதை அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டோம். இப்போது பிசுறு மேலே இப்போ நம்ம தையல் போட்டோம் இல்லையா 1/4 இன்ச்சு, அது மேலேயே அந்த கிளாத்தை மடித்து அப்படியே மடித்து தைச்சி விடுங்க. கரெக்டாக அந்த 1/4 இன்ச்சு தையல் போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். இப்போ அந்த இடத்துக்கு மேலே இந்த கிளாத்தை அப்படியே மடித்து தைச்சி விடுங்க. இழுக்க வேண்டாங்க. அது என்ன ஷேப்பில் நம்ம கழுத்து வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோமோ அதே ஷேப்பில் வச்சு நீங்கள் வந்து கிளாத்தை இழுக்காமல் அப்படியே தைச்சி விடுங்க. நம்ம ஏற்கனவே வந்து கிராஸாக போட்டு தான் நம்ம வந்து பயஸில் போட்டு தான் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணோம். அதனால் சுருக்கமெல்லாம் வராது. ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங் பார்க்க. இப்போ நம்ம 1/4 இன்ச்சுக்கு மேலே தைச்சோம் இல்லையா, அது அப்படியே உள்பக்கமாக திருப்பி விட்டு அப்படியே தையல் போட்டுட்டு வாங்க. மேலே உள்பக்கம் கிளாத்தை மடித்து விட்டுட்டு நீங்கள் அப்படியே தையல் போட்டிங்கன்னா நீட்டாக வரும். நான் எங்கேயுமே பார்த்தாலும் இழுக்கவே இல்லை, அப்படியே வச்சு தையல் போட்டுட்டு வரேன். அதே போல் தையல் போடுங்க. அப்போ தான் சுருக்கம் இருக்காது. கழுத்தோட அந்த ஃபினிஷிங்கும் உங்களுக்கு வந்து போடும்போது நல்லாயிருக்கும். தொடர்ந்து பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. நிறைய பேர் வந்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். பார்க்குற எல்லோரும் கொஞ்சம் ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போது நான் வந்து கழுத்து பகுதி பீஸையும் ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்ததாக ஷோல்டரோட சென்ட்ரும் ஸ்லீவோட சென்ட்ரும் ஒன்றா வச்சு அப்படியே கிளாத்தை கொஞ்சம் தூரம் 2 கையால் வந்து இப்படி பிடிச்சி பார்த்துட்டு எந்த இடத்துல வருதோ அங்கேருந்து தைக்க ஆரம்பிங்க. ஷோல்டரோட சென்ட்ரும் ஸ்லீவோட சென்ட்ரும் ஒன்றா வரணும். அதுக்காக தான் சொல்கிறேன். 2 சென்டரையும் ஒன்றா வச்சுட்டு அதுக்கப்புறம் தைக்க ஆரம்பிங்க. ரொம்ப பிகினராக இருக்கீங்க, அந்த மெத்தட் உங்களுக்கு வரலைன்னா பின்னூசி வச்சு கூட நீங்கள் குத்தி அது சென்டருக்கு சென்ட்ரு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தைச்சி விட்டு பழகுங்க. அப்புறம் தைக்க ஈஸியாக தைக்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ நான் வந்து ஸ்லீவுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி அது மேலே இன்னொரு தையல் போட்டுட்டேன். அதே போல் இப்போ நம்ம இந்த சைட்லேயும் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டரோட சென்ட்ரு ஸ்லீவோட சென்ட்ரு வச்சுட்டு அப்படியே எடுத்து விட்டு அந்த ஸ்டார்டிங்கில் கொண்டு வந்து நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு 2வது தையல் அது மேலேயே இன்னொரு தையலும் போட்டுடலாம். நான் தெளிவாக சொல்லித்தர மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக புரியுதா, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு மெத்தடில் சொல்லித்தரணுமா அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரொம்ப ஈஸியாகவே கற்றுத்தரேங்க. ரொம்ப பிகினர்ஸ் வந்து ஈஸியாக பழகிறதுக்காக தான் ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது யாராவது ஒருத்தருக்கு யூஸ் ஆனால் கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இப்போ பாருங்கள், நம்ம பேக் சைட்லேயும் ஃப்ரண்ட் சைட்லேயும் இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணேன் இல்லையா, அதை வந்து தைக்க ஆரம்பித்து ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச் அளவுக்கு தைச்சிட்டு நீடியில் வந்து நிறுத்திடுங்க. அதுக்கப்புறம் ஸ்லீவை மேலே எடுத்துக்கோங்க. அதோட ஸ்லீவ் ரவுண்டு அளவு இருந்ததுன்னா அளவை மார்க் பண்ணிக்கோங்க டேப் வச்சு. நான் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு அந்த அளவை அப்படியே எடுத்து பிடிச்சிக்கிட்டேன். இப்போது நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம பிடிச்ச அளவுக்கு நேராக கொண்டு வந்து தைச்சி விட்டுருங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து 2 தையல் போட்டு விட்டுருங்க.
மொத்தம் சைடில் நம்ம 3 தையல் போடணுங்க. ப்ளவுஸ்க்கு அப்படி போட்டிங்கன்னா தான் திருப்பி தேவைப்படும் போது பிரிச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம கட் பண்ண கட்டிங்கும் சரி தைச்சதும் சரி அளவு மாறாமல் நீட்டாக ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம். இப்போ அதே போல் இந்த சைட்லேயும் இடுப்பு பகுதியில் நம்ம மார்க் பண்ண அந்த அளவு ஃப்ரண்ட்டு பேக்லேயும் அந்த அளவு ரெண்டும் ஒரே மாதிரி வர மாதிரி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு நம்ம அதே போல் ஒரு இன்ச் அளவுக்கு ஜாயின் பண்ணி விட்டு நீடியில் கொண்டு வந்து மேல் நோக்கி கொண்டு வந்து நிறுத்திக்கலாம். நிறுத்திட்டு ஸ்லீவோட அந்த அளவை மார்க் பண்ணி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அப்படியே நேராக மேல் நோக்கி தைச்சு விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்ப சூப்பராக சிம்பிளான மெத்தடில் ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஒரு ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து டெய்லரிங் சம்மந்தமான வீடியோஸ் எல்லாம் நிறையா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற அந்த பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தொடர்ந்து பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த அந்த சப்போர்ட்டுக்கு உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. நன்றி.